குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். மைண்ட் ரினியூவல் மெசேஜ் மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராமில் இருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும், மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். எதை கேட்டாலும் அதை பற்றி தெளிவு கிடைக்க வேண்டும். தெளிவு கிடைக்கலன்னா நிச்சயமாக திருப்பி அந்த வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க. அப்படியே கேட்டு கேட்டு நீங்கள் விட்டிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. நிச்சயமாக தெளிவு கிடைக்குதான்னு பாருங்கள். தெளிவு இல்லைன்னா கேளுங்க. இல்லை வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணும்போது செய்யுங்க. யாருக்கெல்லாம் ஒன் வீக் ஆகிடுச்சோ, டியூஸ்டே வெனஸ்டே அப்படி இருந்தால் நிச்சயமாக வர வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. நிச்சயமாக இன்றைக்கி வரணும். அவங்க புதன்கிழமை தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கி வர வேண்டியவங்க நிச்சயமாக வாங்க. அதுக்கு டைம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் இந்த வாரத்தில் வரீங்களோ அந்த நாளும் டைமும் இப்போவே கன்ஃபார்ம் பண்ண தொடங்கிடுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், கிளாஷ் ஆகக்கூடாது டைம். சரிங்களா? அதனால் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். தூரம் இருந்து கேட்குறவங்க ரெகுலராக இந்த மெசேஜ் கேளுங்க. அட்லீஸ்ட் 1 மாதமோ 2 மாதமோ எப்போனா ஒரு பாண்டிச்சேரி வருவீங்கன்னா வந்து மீட் பண்ணுங்கள். இல்லை ஆன்லைனில் பேசணுன்னு ஆசைப்பட்டாலும் கூப்பிடுங்க. நிச்சயமாக ஆன்லைனில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி விநாயகரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல இல்லையா? விநாயகரை பற்றி தெரியவே இல்லை. எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க, கற்பூரம் ஏற்றுறாங்க, தோப்பு கரணம் போடுறாங்க, கொட்டிக்கிறாங்க, நெட்டியில் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தெரியல. ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்குதுன்னு தெரியும். அது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுருக்காங்க. இல்லை, விநாயகர் பிரத்யேகமாக பிள்ளையானவரில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சொந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பியாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டியில் ஒரு அடி குறைஞ்சா கூட விட மாட்டாங்க. 1 இன்ச் அளவில் குறைஞ்சா கூட அதுக்கு சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி சண்டை பெரிய சண்டை இந்த உலகத்தில் இல்லையா? பெரிய சண்டை. அது வந்து எப்போவுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒன்றும் இல்லைனாலும் மனக்கசப்பாவது இருக்கும். பெரிய சண்டை போடலைனாலும் சில பேர் கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி பண்ணலைனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கசப்பு நிச்சயமாக வரும். இந்த சொத்து விஷயத்தில், இந்த பங்கு போடுற விஷயத்தில் நிச்சயமாக வரும் இல்லையா? இங்கே தான் நீங்கள் விநாயகரை பார்க்கணும். இங்கே தான் பிள்ளையானவர் தெரிஞ்சுக்கணும். இதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு 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 பயங்கரமான முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இதை கவனமாக கேட்டால் தான் புரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. விநாயகரை கும்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. அப்படிலாம் சாமி கும்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கலன்னா வேஸ்ட்டு. அதனால சொல்கிறேன். அப்போ இந்த சொத்துக்காக இப்படி சண்டை போடுறாங்களே. ஆனால் விநாயகர் என்ன பண்ணார் பாருங்கள். கடவுளோடு இருந்தார், ஓம்ன்ற வார்த்தையோடு இருந்தார். அந்த வார்த்தை மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளோட சொத்து எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. நீங்கள் கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுப்பீங்களா? எங்ககிட்ட காலையில் கேட்ட கடவுள் கேட்டது, பக்கத்தில் காலனி இருக்குடா, அந்த காலனியில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டு எல்லாம் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஆடி போயிட்டோம். பயங்கரமான கேள்வி அது. முடியாதுல்ல, நம்மளால் முடியாது, நிச்சயமாக முடியாதுன்னு தெரியும். ஆனால் கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாது. பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். விநாயகர் என்ன பண்ணுறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விநாயகரை பார்க்கவே இல்லை நீங்களாம். இந்த விநாயகர்லாம் தெரிஞ்சிக்கவே இல்லை. நல்லா யானை தலையை பார்த்து நல்லா சந்தன காப்பு வச்சு அதை அபிஷேகம் பண்ணி, இந்த அபிஷேகம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவருடைய சரியான தன்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழுதுருவீங்க. அப்போ தான் உங்கள் உள்ளம் உடையும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. அப்போ தான் கடவுளுடைய நன்மையை அடைவீர்கள். இந்த உண்மையை தெரியாமல் நான் பாருங்கள், நாங்கள் வந்து கோயில் போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, பூஜைலாம் பண்ணக்கூடாது, மூர்த்தி பூஜை, அதாவது விக்கிரக பூஜைலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆள் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்களாம் செய்கிறீங்கள, ஆனால் உண்மையை தெரியாமல் இருக்கிறீங்களேன்றேன். உண்மையை தெரிஞ்சுக்கங்கன்றேன். என்ன தப்பா இல்லை? தெரிஞ்சுக்கூடாதா? விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தப்பா? ஏன் இந்த மெசேஜே ஷேர் பண்ணாமல் இருக்கிறீங்க? ஏன் ஷேர் பண்ணக்கூடாதா? எல்லாருக்கும் தெரியக்கூடாதா? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியணுங்க.
இந்த விநாயகரை பற்றி தெரியணும். இதை வந்து ஒரு கிண்டலாவோ ஒரு தமாஷாவோ கேட்டுன்னு இருக்கக்கூடாது. உலகத்தில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுன்னு அமிர்தமாக எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அவர் என்ன பண்ணாருன்றதை புரிஞ்சுங்க. இந்த அந்த அந்த நன்மைகள்லாம் தெரியாமல் நீங்கள் விநாயகரை கும்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. அப்போ என்ன பண்ணாருன்னா, அந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தார். ஓம் என்ற வார்த்தை மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து அந்த சொத்தெல்லாம் நமக்கு கொடுக்க பார்த்தாரு. இப்போ பாருங்க, நம்ம சொத்துல ஒரு சின்ன அடி கூட மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். சொந்த பிரதர், சொந்த சிஸ்டரே சண்டை போடுறாங்க. ரைட்டா? ஆனால் அந்த நேரத்தில் இவர் அங்கேருந்து வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு தர விரும்புகிறார். சொர்க்கத்தோட எல்லா தன்மையும் நீ எடுத்துக்கோ, அதை என்ஜாய் பண்ணு, வா என் கூட, நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், நீ என் கூட வந்து உட்காருன்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. ஆலோசனை பண்ணி பாருங்க. அதாவது இந்த உலகம் விட்டாலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது ஒரு அப்பாவோட அன்பை அழகாக கொண்டு வந்து கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்குறாரு. நம்ம நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே டெம்பரரி தான் இல்லையா? ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. ரைட்டா? சில பேர் இருக்கும்போதே கூட கொஞ்சம் கல்யாணம் ஆகி பெரியாள்னா நிச்சயமாக அவங்க மூலையில் போயிடுவாங்க. ரைட்டா? அப்படி தான் ரிலேஷன்ஷிப். ஆனால் இங்கே விநாயகர் செய்கிறது என்னன்னா, அந்த கடவுளுடைய ரிலேஷன்ஷிப்பை பர்மனண்ட்டாக அப்பா ரிலேஷன்ஷிப்பாக மாற்றி நம்ம கூட அவருடைய பிள்ளையான ரிலேஷன்ஷிப்பை அப்படியே தூக்கி நமக்கு கொடுத்துட்டு நம்மளையும் பிள்ளையாக்கி அவருடைய அப்பா அவரை வந்து அப்பாவாக நம்ம ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு பலத்தை கொடுத்து அந்த சொத்தெல்லாம் நமக்கு கொடுத்து சொர்க்கத்தையே நம்ம கையில் கொடுக்குறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நல்லா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? கிண்டலாக நினைக்கிறீங்களா இந்த இந்த பேச்செல்லாம்? நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஏதோ வளர்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினச்சி பாருங்க. விநாயகரை பற்றி இவ்வளோ தூரம் தெரியாமல் இருந்தோமேன்னு நினச்சி பாருங்க. இந்த மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்களேன்னு நினச்சி பாருங்க. வேதனைப்படுங்க. நிறைய பேரை கொண்டு வர பாருங்க. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மெசேஜே பார்க்காம, இந்த மெசேஜே யாருக்கிட்டையும் கொடுக்காம இப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க பாருங்க. அதுலேருந்து மாறிப்போங்க. ஏன்னா விநாயகரை பற்றி இன்னும் பெரிய 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 கடல் அளவு காரியங்கள் இருக்குது. நான் சின்னதாக டிப்பாக தான் டச் பண்ணி விட்ருக்கேன் உங்களுக்கு. அதனால் அந்த தியாகத்தை அதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த விநாயகரோட அந்த பிள்ளையானவருடைய பெரிய தியாகத்தை தெரிஞ்சுங்க. அதாவது கடவுளோட சொத்தையே நமக்கு தராரு. அந்த கடவுளை நம்மளையும் பிள்ளைங்களா மாற்றுறாரு. நான் மாத்திரம் பிள்ளையாக இருக்கக்கூடாது, நீ வா, நீயும் பிள்ளையாகுன்னு சொல்கிறாரு. செய்வீங்களா நீங்கள்? சொந்த பிள்ளைங்களே பாருங்கள், இன்னொரு பையன் வந்து சொந்த ரிலேஷன்ஷிப் எடுத்தாலே பயம் வருது இல்லையா? பக்கத்து வீட்டு பசங்க கொஞ்சம் மூவ் பண்ணாலே பயம் வருது. ஐயோ அன்பு கொஞ்சம் போகுதேன்னு. அந்த நிலையில் அங்கேருந்து வந்து அந்த அன்பில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குறாருன்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த புரியறதுக்காக கடவுள்கிட்ட கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிட்டு கேளுங்க. மெசேஜ் ஒரு 10 தடவை கேளுங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். நிச்சயம் 10 தடவை கேளுங்க. நிச்சயமாக கடவுளை இன்னும் பிரார்த்தனை பண்ணி, கடவுளே எனக்கு இந்த விநாயகர் தெரியணும், என்னை காப்பாற்றுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் இது புரியும். ஏன்னா கெட்ட சக்தியில் ஆழத்தில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது கொஞ்சமாவது புரியும். அதனால் பிரார்த்தனை பண்ணி ஒரு 10 தடவை கேளுங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.